வெல்கம் டு டிஎன்பிசி அப்டேட்ஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2020க்கான நடப்பு நிகழ்வு தான் வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். மொத்தம் வந்து 200க்கும் மேற்பட்ட தகவல்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிருக்கீங்க. சரி, வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். தமிழக காவல்துறையின் உளவுத்துறை ஐஜியாக ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ரோஹித் சர்மாவை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுக்கு பிசிசிஐ பரிந்துரைத்தது. இது இந்தியாவோட மிக உயர்ந்த விளையாட்டு விருதாக கருதப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி உலக பால் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. FSSAI தலைமை நிர்வாக அதிகாரியாக அருண் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இளைஞர்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக உத்தரகாண்ட் முக்கிய மந்திரி யுவ ஸ்வராஜ்கார் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பிராண்ட் ஃபினான்ஸ் 100 2020 இந்தியாவின் சிறந்த பிராண்டுகளின் தரவரிசையில் டாடா குழுமம், LIC மற்றும் ரிலையன்ஸ் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளது. போப்ஸ் உலக அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி 66வது இடத்தில் உள்ளார். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுகளுக்கு இந்திய மகளிர் அணி கேப்டன் ராணி ராம்பலை ஹாக்கி இந்தியா பரிந்துரைத்தது. இந்திய தொழிலக கூட்டமைப்பின் அத்தியாவசிய பொருட்கள் தலைவராக கொட்டாக் மஹேந்திரா வங்கியின் நிர்வாக இயக்குனர் உதய் கொட்டாக் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் 1 year of மோடி 2.0 டுவர்ட்ஸ் எ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா என்ற புக்லெட்டை வெளியிட்டுள்ளது. ஐநாவால் 1972 ஆண்டுதோறும் ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கொல்கத்தா துறைமுகம் ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகம் என பெயர் மாற்றப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியாவில் உள்ள இராணுவ படைத்தளங்களை பரஸ்பரம் இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தானது. பயோகான் நிறுவனத்தின் நிர்வாக தலைவர் கிரண் மஜும்தார் ஷா 2020ஆம் ஆண்டின் EY உலக தொழில் முனைவோர் விருதை வென்றுள்ளார். போப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள 2020ஆம் ஆண்டு உலகின் அதிக சம்பளம் வாங்கும் 100 பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரே இந்தியர் அக்ஷய் குமார். 2020இல் 60 மில்லியன் மக்கள் தீவிர வறுமைக்கு ஆளாவார்கள் என்று உலக வங்கியின் குளோபல் எகானமிக் ப்ராஸ்பெக்ட் அறிக்கை தெரிவித்துள்ளது. கிருத்திகா பாண்டே ஆசியா 2020 காமன்வெல்த் சிறுகதை பரிசை த கிரேட் இந்தியன் டீ அண்ட் ஸ்நேக்ஸ் புத்தகத்திற்காக வென்றார். தாய்மை அடையும் வயது குறித்து ஆராய சிறப்பு பணிக்குழு ஜெயா ஜெட்லி தலைமையில் மத்திய அரசு அமைத்தது. தென் தமிழகத்திலேயே முதல் முறையாக மான் வாகனத்தை கொண்ட 6 அடி உயர கொற்றவை சிற்பம் சிவகடையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கூகுள் சமூக இடைவெளி கடைபிடிக்க புதிய செயலி சோடார் அப்படிங்கிறத உருவாக்கியது. தனிநபர்கள், தொழில்கள் மற்றும் வணிகங்களுக்கு உதவுவதற்காக குஜராத் ரூபாய் 14,000 கோடி மதிப்புள்ள ஆத்ம நிர்பார் பாரத் என்ற திட்டத்தை அறிவித்துள்ளது. அசாமின் டின்சுகியாவில் ஆயில் இந்தியா லிமிடெட் என்ற இயற்கை எரிவாயு உற்பத்தி கிணற்றில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அட்டப்பாடி மாவட்டத்தின் 192 பழங்குடி கிராமங்களில் உணவு வழங்க கேரளா ஃபுட் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் விருதை ஜாவேத் அக்தர் வென்றார். மனிஷி ஷில்லார் அடிதாஸ் விளம்பர தூதராக நியமனம். ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்தியாவின் முதல் இணையதள கழிவு மேலாண்மை தளத்தை தொடங்கி வைத்தார். G7 அமைப்பை G11 என்று மாற்ற ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி புதிய 4 நாடுகள் தென்கொரியா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இந்தியா. ருமேனியாவின் இந்திய தூதராக ராகுல் ஸ்ரீவஸ்தவா நியமனம். இயற்கை பேரழிவுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்க கர்நாடகா மெகா சந்தேஷா என்ற ஆப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதிகமான தீவுகளை கொண்ட நாடுகள் பட்டியல் தான் இது. ஸ்வீடன் வந்து முதலிடத்தில் இருக்கு, ஃபின்லாந்து 2வது இடத்துல, நார்வே 3வது இடத்துல. 2022ஆம் ஆண்டில் ஆசிய கால்பந்து போட்டி இந்தியாவில் நடைபெற உள்ளது. தேங்க் மாம் என்ற பெயரில் மரம் நடும் இயக்கத்தை துவங்கியுள்ளது மத்திய பிரதேசம். ஜம்மு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஜாவேத் இக்பால் வாணி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள 1018 ஊர்களோட பெயர்களை மாத்திரதான் சொல்லியிருந்தாங்க. பட் அரசு அதை திரும்ப பெற்றுருச்சு.
லண்டன் டாக்லாண்ட்ஸ் அருங்காட்சியகத்தின் முன் அமைந்திருந்த 18ஆம் நூற்றாண்டின் அடிமை வணிகரான ராபர்ட் மில்லிகனின் சிலை அகற்ற உலக மூளை இரத்தக்கட்டு பிரெயின் டியூமர் நோயோட தினம்தான் ஜூன் 8 அனுசரிக்கப்படுகிறது. FSSAI 2019 2020 உணவு பாதுகாப்பு குறியீட்டில் குஜராத் மாநிலம் முதலிடம். உலக வர்த்தக நிறுவனத்தின் WTO அதனுடைய இந்தியாவிற்கான நிரந்தர திட்டத்தின் தூதுவராக ராஜேந்திர நவ்னீத் நியமிக்கப்பட்டுள்ளார். சேலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஈரடுக்கு மேம்பாலத்தை முதல்வர் பழனிசாமி ஜூன் 11 அன்று திறந்து வைத்தார். கிர் தேசிய பூங்காவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 29% அதிகரித்துள்ளது என குஜராத் வனத்துறை அறிவித்துள்ளது. உலக வங்கியின் செயல் இயக்குனருக்கான மூத்த ஆலோசகராக ராசவ் போப்னோ நியமிக்கப்பட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தின் கோடைக்கால தலைநகராக கெய்சர் ஜெயின் அறிவிப்பு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 3.2% குறையும் உலக வங்கி. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ்க்கு பதிலாக சுகாதாரத்துறை செயலாளராக ஜே ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு பசுமை தங்கம் சான்று வழங்கப்பட்டது. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கோவிட்-19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கோரோபோட் என்ற ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தின் வரலாற்றிலேயே பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் பெண் ஆட்சியராக ஸ்ரீ தன்யா சுரேஷ் கோழிக்கோடு மாவட்டத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். உலக தடுப்பூசி கூடுகை காணொளி காட்சி மூலம் இங்கிலாந்தில் நடைபெற்றது. இந்திய அமெரிக்க விஞ்ஞானியான ரத்தன் லால் மதிப்புமிக்க வேர்ல்டு ஃபுட் பிரைஸை வென்றுள்ளார். சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் சென்னை IIT முதலிடம், பெங்களூர் இந்திய அறிவியல் கழகம் 2ஆம் இடம், தில்லி IIT 3ஆம் இடம். மெர்ஹர் நிறுவனம் வெளியிட்ட உலக பணக்கார நகரங்கள் பட்டியலில் ஹாங்காங் முதலிடம், மும்பை 60வது இடம், 101வது இடம் டெல்லி, 143வது இடம் சென்னை. மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்க வரி தனது முதன்மை திட்டமான டூரன் சுங்கத்தை பெங்களூருவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மகாராஷ்டிராவில் உள்ள லோனார் லேக் நீரின் நீரம் மாறியுள்ளது. இது ஹிலாருக்கு அடுத்து உலகின் 2வது பிங்க் வாட்டர் லேக். 2021 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 1.5% சுருங்கும் என ரிசர்வ் வங்கி கணித்தது. புதிய நட்சத்திரம் கெப்லர் 160 மற்றும் புதிய கோள் KOI 456 கண்டுபிடிப்பு. VST மொபைலிட்டி சொல்யூஷன்ஸ் கோவிட்-19 எதிர்த்து போராட BIN-19 என பெயரிடப்பட்ட புறவொளி அடிப்படையிலான முகக்கவசம் அகற்றும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. லிபுலக், காலபாணி மற்றும் லிம்பியாதுரா போன்ற பகுதிகளை தங்கள் நாட்டுடன் இணைக்கும் நேபாள அரசின் சட்டத்திருத்த மசோதா அந்நாட்டின் நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. ஜூன் 14 உலக குருதிக் கொடையாளர் தினம் 2005ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருஷத்துக்கான தீம் சேஃப் பிளட் சேவ் லிவ்ஸ். சர்வதேச கால்பந்து தரவரிசையில் இந்திய அணி 108வது இடம். இன்ஸ்டிடியூட் ஃபார் எகானமிக் அண்ட் பீஸ் வெளியிட்ட உலகளாவிய அமைதி தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடம். முதலிடம் இஸ்ரேல். அமெரிக்க இராணுவம் அகாடமியில் பயிற்சி பெற்ற முதல் சீக்கிய பெண் அன்மோல் நரங். கடலின் ஆழமான புள்ளியான சேலஞ்சர் டீப்பை அடைந்த முதல் பெண் கேத்தி சுலிவான். தோனியின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடித்த சுஷாந்த் சிங் ராஜ்புத் தற்கொலை செய்து மரணம். தூத்துக்குடி அருகே உளக்குடியில் 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால நினைவு சின்னம் கண்டுபிடிப்பு. குஜராத்தில் உள்ள பாலன்பூர் டு பொட்டாட் இடையே இரட்டை அடுக்கு கொள்கலன்கள் கொண்ட ரயிலை இயக்கி இந்திய ரயில்வே உலக சாதனை. கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக ஆசியாவின் நோபல் பரிசு ராமன் மெகசைசை விருதை பிலிப்பைன்ஸ் இந்த ஆண்டு ரத்து செய்தது. பிலிப்பைன்ஸின் இந்திய தூதராக ஷம்பு குமாரன் நியமனம். உலக முதியோர் அவமதிப்பு விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது.
மருத்துவ காப்பீட்டு பட்டியலில் டெலிமெடிசனை சேர்க்கலாம் என்று ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்தது. மகாராஷ்டிரா முதலமைச்சர் உதய் தாக்கரே மற்றும் ஹர்ஷவர்தன் இணைந்து ஐஃப்ளோஸ் என்ற பெயரில் வெள்ள அபாய முறைமையை மும்பையில் தொடங்கி வைத்தனர். UTI சொத்து மேலாண்மை குழு தலைமை அதிகாரியாக இம்தயாசூர் ரஹ்மான் அவர்களை நியமித்தார். நாட்டில் முதல் இயற்கை எரிவாயு வர்த்தக மையத்தை ஜூன் 15 பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் துவக்கி வைத்தார். அஸ்ஸாம் எண்ணெய் கிணற்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பினால் 1610க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளன. ஜூன் 15 உலக காற்று நாள், குளோபல் விண்ட் டே. உலகளாவிய நிதியத்தின் உதவியுடன் இந்தியா சமீபத்தில் நீல்கிரிஸ் வனப்பகுதியில் இந்தியன் கவுரின் கணக்கெடுப்பை நடத்தியது. அதன்படி சுமார் 2000 கவுர்கள் உள்ளன. கரோனா குறித்த வதந்திகளை பரப்புவதை தடுக்க சரிபார்க்கப்பட்ட தகவல் என்ற திட்டத்தை ஐநா அமைப்பு தொடங்கியுள்ளது. மருத்துவ உபகரணங்களை எளிதில் பெற ஆரோக்கிய பாதை www.arogyapadai.in என்ற இணையதளம் அறிமுகம். இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் முழுமையாக டிஜிட்டல் ஆகும் முதல் கட்டுமானத்துறை நிறுவனமாகும். ஊக்க மருந்து பயன்படுத்தியதில் தமிழக தடகள வீராங்கனை கோமதி மாரிமுத்துவுக்கு 4 ஆண்டுகள் தடையும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் வென்ற தங்கப்பதக்கத்தையும் AIU பறித்துள்ளது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் மாற்றம், 6 பாடங்களுக்கு பதிலாக 5 பாடங்கள். நபார்டு வங்கியின் தமிழ்நாடு மண்டல அலுவலகத்தின் தலைமை பொது மேலாளராக S. செல்வராஜ் நியமனம். தமிழகத்தில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரை படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள் ஒதுக்கீடு அளிக்க அமைச்சரவை ஒப்புதல். மத்திய ரயில்வேயின் ரயில்வே பாதுகாப்பு படை ரோபோ ஒன்றை பூனே ரயில் நிலையத்தில் நிறுவியுள்ளது. ரோபோ பெயர் கேப்டன் அர்ஜுன். தனியார் வங்கிகளின் உரிமையாளர்களை பற்றி ஆராய PK மொஹந்தி தலைமையில் பணிக்குழு ஒன்றை ரிசர்வ் வங்கி அமைத்தது. லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே நடந்த மோதலில் இந்திய இராணுவ தரப்பில் 20 வீரர்கள் இறந்துள்ளனர். தமிழக வீரர் திரு பழனி. இந்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக உதவ முதல் ADIP முகாமை ஏற்பாடு செய்துள்ளது. மகாநதி நீரில் மூழ்கிய 500 ஆண்டுகள் பழமையான கோயில் மீண்டும் தோன்றியுள்ளது. 2019ஆம் ஆண்டு 51 பில்லியன் அளவுக்கு இந்தியா அந்நிய முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இதில் இந்தியா 9வது இடம். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை நிஷாங் 2020 என்ற கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசையில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தேசிய பல்கலைக்கழக அளவில் 53வது இடம். இந்தியாவில் தொடர்ந்து 16 ஆண்டுகளாக அதிகம் விற்பனை செய்யும் மாடலாக மாருதி சுசுகி ஆல்டோ தேர்வாகியுள்ளது. இனவெறிக்கு எதிராக புதிய ஆணையம் பிரிட்டனில் அமைப்பதற்கு பிரதமர் போரிஸ் ஜான்சன் அறிவிப்பு. கொரோனா இறப்புகளை குறைப்பதற்கான டெக்ஸாமெதாசோன் என்ற முதல் மருந்தை சோதனை செய்தது இங்கிலாந்து. நாசா நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டத்திற்கு தலைவராக கேத்தி லூத்தஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர மாநில பெரமலாவாடு கிராமத்தில் பென்னா நதியில் புதைந்திருந்த பழமையான சிவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு வர்த்தக மையத்தை பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் துவக்கி வைத்தார். உலக போட்டித்திறன் குறியீட்டில் இந்தியாவுக்கு 43வது இடம், சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆன்லைன் மூலம் நீட் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தனியார் துறைகளை இணைக்கும் வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் இணையதளத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். www.tnprivatejobs.tn.gov.in. நெய்வேலி NLCயில் CISF வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் DIG பொறுப்பை திக் விஜய்குமார் சிங் ஏற்றுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் சபையின் வலிமை மிகுந்த பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமில்லா உறுப்பினர்கள் நாடுகளுக்கு நடந்த தேர்தலில் இந்தியா 192 வாக்குகளில் 184 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. இதில் 193 கொடுத்துருக்கு, கிடையாது, 192 தான்.
ஹீமா தாஸ் கேல் ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். நாட்டிலேயே முதல் நடமாடும் கொரோனா சிகிச்சை ஆய்வகத்தை டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார். பாடத்திட்டத்தை குறைப்பதற்கு 19 பேர் கொண்ட சிறப்பு குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 கல்வியாளர்கள் + 14 அலுவலர்கள். ஐஎம் விஜயனை இந்திய கால்பந்து சம்மேளனம் பத்மஸ்ரீ விருதுக்கு பரிந்துரை செய்துள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஸ்கெசோதொராக்சிஸ் சிக்குமினசிஸ் என்ற புதிய மீன் இனம் கண்டறியப்பட்டுள்ளது. சொந்த மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக ரூபாய் 50,000 கோடியில் கரீப் கல்யாண் ரோஜ்கர் என்ற வேலைவாய்ப்பு திட்டத்தை பிரதமர் மோடி ஜூன் 20ஆம் தேதி துவக்கினார். பாலம்கூர் மற்றும் நீராவை உற்பத்தி செய்ய புதிய திட்டத்தை காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம் உருவாக்க உள்ளது. அண்டார்டிகாவில் 68 மில்லியன் ஆண்டுகள் பழமையான உலகின் 2வது பெரிய முட்டை கண்டுபிடிப்பு. 3 முட்டைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி கோலாலம்பூரைச் சேர்ந்த முகமது முக்பெல் என்ற இளைஞர் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கொந்தகையில் நடந்து வரும் அகழாய்வில் குழியிலிருந்து குழந்தையின் எலும்புக்கூடு முழு அளவில் கண்டெடுக்கப்பட்டது. தமிழக அரசின் மின்வாரிய தலைவராக பங்கஜ் குமார் பன்சல் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா 2021 ஆகஸ்ட் மாதத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளது. தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையராக கே. பனீந்திர ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் மாநில அரசுகள் பின்பற்றக்கூடிய ஓபிசி இடஒதுக்கீட்டை பின்பற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்டது. அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உதிரி பாகங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும் என இந்திய ரயில்வே வாரிய தலைவர் VK யாதவ் தெரிவித்தார். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 21க்கான முக்கிய தினங்கள் ஃபாதர்ஸ் டே, யோகா டே, மியூசிக் டே. இது 3மே ஒரே தினம்தான். வீரதீர செயல்களுக்காக 5 போலீசாருக்கு முதல்வர் விருது அறிவிப்பு. N. கண்ணன், J. மகேஷ், S. அரவிந்த், P. பண்டரிநாதன், M. தாமோதரன். திருப்பூர் மாவட்டம் அவினாஷி அருகே உள்ள கருவழூர் ராமநாதபுரத்தில் தொன்மையான தானிய குதிர் கண்டுபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 24 மணி நேரத்தில் 55,785 டன் நிலக்கரியை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டில் அக்டோபர் 1 முதல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் அமலுக்கு வரும். அமைச்சர் காமராஜ். ஜூன் 21 அபூர்வ நிகழ்வான வளைய சூரிய கிரகணம் நிகழ்ந்துள்ளது. சூரியனை முழுமையாக நிலவு மறைத்ததால் அது முழு சூரிய கிரகணம். மையப்பகுதியை மட்டும் மறைந்து விளிம்பில் நெருப்பு வளையம் போல் ஒளி தெரிந்தால் அது வளைய சூரிய கிரகணமாகும். ஹிமாச்சல பிரதேசத்தில் ஹமீர்பூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு இந்திய சீன படையில் மோதலில் உயிரிழந்த இந்திய வீரர் அங்குஷ் தாக்கூரின் பெயர் சூட்டப்படும் என்று மாநில முதல்வர் ஜெயராம் தாக்கூர் தெரிவித்தார். தமிழகத்தில் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா ரூபாய் 1000 நிவாரணம் வழங்கும் வகையில் ரூபாய் 133 கோடியே 52,19,000 நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தேசிய அறிவியல் நிதியத்தின் தலைவராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த சேதுராமன் பஞ்சநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க இராணுவத்தில் முதன்முறையாக விமானப்படையின் பெண் தலைமை ஆலோசகராக ஜோஆனி எஸ். பாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தைச் சேர்ந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனமான BP PLC வெளியிட்டுள்ள உலக ஆற்றல் 2020 புள்ளிவிவர ஆய்வின்படி சீனா முதலிடம், இந்தியா 2வது இடம். உலகின் 10 பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி 9வது இடம். கரோனாவால் பாதிக்கப்பட்டு வேலை இழந்த IT பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் மேற்கு வங்காளம் கர்மோ பூமி என்ற வலைதளத்தை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் கரோனா வைரஸ் சிகிச்சைக்கு கோவிஃபார்
என்ற மருந்தை ஹைட்ரோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. உள்நாட்டு வன்முறை மற்றும் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் அதிகாரமளிப்பதற்கும் ஸ்ரீ என்ற திட்டத்தை தெலுங்கானா தொடங்கியுள்ளது. ஸ்பிரிங்கர் நேச்சர் நிறுவனம் வெளியிட்டுள்ள இயற்கை குறியீடு 2020 ஒட்டுமொத்தமாக இந்தியா 12வது இடத்தில் உள்ளது. உருது மொழி சார்ந்த கவிஞர் ஆனந்த் மோகன் சூச்சி குல்கர் தெல்கி காலமானார். பாட்னாவில் கோபாஸ் 6800 என்ற கரோனா தொற்று பரிசோதனை இயந்திரம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நிறுவியுள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான வேலை தளத்தை உருவாக்க நிதி ஆயோக் அமிதாப் காந்த் தலைமையில் குழு ஒன்றை உருவாக்கி உள்ளது. தூய்மை பாரதம் இயக்கத்தின் கீழ் இந்திய அளவில் முதல் மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டு ஸ்காட்ச் ஆர்டர் ஆஃப் மெரிட் மற்றும் ஸ்காட்ச் கோல்டு ஆகிய 2 விருதுகளை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெற்றுள்ளது. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா அரிசி ஏற்றுமதியில் முதலிடம், 2வது இடம் தாய்லாந்து, 3வது இடம் வியட்நாம். 51வது சர்வதேச இந்திய திரைப்பட விழா நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெறும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் அறிவிப்பு. சீனாவில் ஷாங்காய் நகரில் 600 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மின்காந்த ரயில் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. உலக மல்யுத்த பொழுதுபோக்கு விளையாட்டின் சகாப்தமாக புகழப்படும் அண்டர்டேக்கர் ஓய்வு. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா அரிசி உற்பத்தியில் 2ஆம் இடம், முதலிடம் சைனா. கடலுக்கடியில் அருங்காட்சியகம். இலங்கையின் காலே துறைமுகத்தில் முதல் முறையாக கடலுக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை கடற்படை தளபதி பியால் டி சில்வா நீருக்கடியில் திறந்து வைத்தார். அமெரிக்க அரசின் கடன் பத்திரிகைகளில் அதிக அளவு முதலீட்டை மேற்கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா 12வது இடம். பள்ளி மாணவர்களுக்காக ஏக்துக் கேடோ ஏக்துக் பதோ என்ற திட்டத்தை திரிபுரா அரசு தொடங்க உள்ளது. ஜூன் 23 உலக ஒலிம்பிக்ஸ் தினம். ஜூன் 23 ஐநா பொது சேவை நாள், யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டின் கீழ் அதிகமாக வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். மெக்சிகோ நாட்டின் ஒயாக்சகா நகரத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.4 பதிவாகி இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல். ககன்யான் திட்டத்தில் வீரர்கள் பாதுகாப்பாக தீவிர குளிர் மற்றும் வெப்பத்தை தாங்கக்கூடிய ஆடையை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் தேசிய தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருந்த 1659 கல்லூரிகளில் கோவையை சேர்ந்த PSG கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி தேசிய அளவில் 10வது இடம். ஜெர்மன் புத்தக வர்த்தக குழுவால் வழங்கப்படும் உலக அமைதி பரிசுக்கு இந்த ஆண்டு அமர்த்தியாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். IISc பெங்களூரு கொரோனாவிலிருந்து தங்கள் பணியிடத்தை காப்பாற்ற நிறுவனங்கள் மதிப்பீட்டு கருவி ஒர்க்பிளேஸ் ரீட்லன்ஸ் இண்டிகேட்டர் உருவாக்கியது. WJP வேர்ல்டு ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அதாவது உலக நீதி திட்டம் வெளியிட்ட 2020 சட்டத்தின் ஆட்சி குறியீட்டில் இந்தியா 69வது இடம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் வீட்டிலிருந்தே பாடம் கற்கும் வகையில் புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. elearn.tnschools.gov.in. அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் புதிய கண்டுபிடிப்புகள் பிரிவு யுக்தி 2.0 இணையதளத்தை தொடங்கியுள்ளது. இதில் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள், தொழிலதிபர்கள் அனைவரும் யோசனையை பெறலாம். 60,000 தேனீக்களுடன் 4 மணி நேரம் முகத்தை மூடி கேரளாவை சேர்ந்த 24 வயது இளைஞர்
நேச்சர் எம்எஸ் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் FAO வெளியிட்ட அறிக்கையில் சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா முதலிடம், பிரேசில் 2ஆம் இடம். 4வது ஆசிய இளையோர் மாற்றுத்திறன் கொண்டோருக்கான விளையாட்டுப் போட்டிகள் பக்ரேனில் நடைபெற உள்ளது. நேபாளம் நாட்டிலுள்ள பசுபதிநாத் கோயில் வளாகத்தை மேம்படுத்தும் பணிகளுக்காக இந்தியா 2.33 கோடி நிதியுதவி வழங்கியுள்ளது. ஜூன் 25 உலக வெண்புள்ளி தினம். புகழ்பெற்ற பாப் இசைக்கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர். அவரை பெருமை சேர்க்கும் வகையில் அவர் மறைந்த நாளான ஜூன் 25 இந்த வெண்புள்ளி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக டெல்லியில் பெட்ரோலை விட டீசல் விலை உயர்ந்து உள்ளது. நடப்பாண்டில் 26 கோடி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்காத நிலை ஏற்படும் என யுனெஸ்கோ அமைப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் ரிசர்வ் வங்கியின் கீழ் கொண்டுவரப்படுகின்றன. நாடு முழுவதும் உள்ள 1482 கூட்டுறவு வங்கிகளும் 58 மாநில கூட்டுறவு வங்கிகளும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படுகின்றன. பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். கரோனா மருத்துவ ஆலோசனைகளை நாடு முழுவதும் உள்ள நிபுணர்களிடமிருந்து பெறுவதற்காக ஸ்வஸ்த் என்ற தொலை மருத்துவ டெலிமெடிசின் இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்தில் கேரளா முதலிடம், தமிழ்நாடு 2ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியாவுக்கு வெளியே உலகின் முதலாவது யோகா பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கு விவேகானந்தா யோகா பல்கலைக்கழகம் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் முதல் தலைவராக HR நாகேந்திரா நியமனம். தைவான் முன்னாள் அதிபர் ஷியாங் கை ஷேக்கின் சிலைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்திய செஞ்சிலுவை சங்கத்தின் மின்னணு இரத்த சேவைகள் செல்போன் செயலியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் கரோனா தீநுண்மி COVID-19 அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் கரோனா வைரஸ் விளக்க கையேடு வெளியிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் முதல் ஹிந்து கோவிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ICICI வங்கி வீடியோ KYC மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சில நிமிடங்களில் சேவை அளிக்கும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. பொது உள்கட்டமைப்பு, மின்சாரம், குடிநீர், வடிகால் உள்ளிட்ட சேவைகளை சிறப்பாக வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடம். கரோனா ஊரடங்கு காரணமாக 2019-2020 கல்வியாண்டின் இறுதி ஆண்டு மாணவர்களுக்காக இறுதி பருவத் தேர்வு நடத்துவது குறித்து மாற்று வழிகளை பரிந்துரைக்க RC குஹாத் தலைமையில் நிபுணர் குழுவை UGC அமைத்தது. மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப்பின் முதல் தலைவராக இங்கிலாந்து மகளிர் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் கிளேர் கார்னர் நியமிக்கப்பட்டுள்ளார். விண்வெளித்துறையை தனியார்மயமாக்க புதியதாக இந்திய தேசிய விண்வெளி மேம்பாட்டு மற்றும் அங்கீகார மையம் இன்ஸ்பேஸ் உருவாக்கப்படும் என்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் கபு சமூகத்தின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 15,000 வழங்க YSR கபு நேஸ்தம் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் குறித்த நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் 8வது முறையாக 4 மாதங்கள் நீட்டிப்பு. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட அறிக்கையில் கோதுமை உற்பத்தியில் இந்தியா 3வது இடம். 2020ஆம் ஆண்டு பஞ்சாயத்து புரஸ்கர் விருதை இமாச்சல பிரதேச மாநிலம் வென்றுள்ளது. நொய்டா மெட்ரோ ரயில் நிலையத்தின் 50வது பகுதியானது
திருநகர் சமூகத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக அமெரிக்க வாழ் இந்தியர் விஜய் ஷங்கரை நியமனம் செய்வதற்கான தனது விருப்பத்தை அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பளுதூக்குதல் வீராங்கனை சஞ்சிதா சானு அர்ஜுனா விருது பெறுகிறார். கரோனா அறிகுறிகளுடன் வருபவர்களிடம் சாம்பிள்களை சேகரிக்க வசதியாக கோவையை சேர்ந்த இளைஞர் ரோபோ கருவியை வடிவமைத்துள்ளார். சுவிஸ் வங்கிகளில் அதிக அளவில் சேமிப்பு வைத்துள்ள வெளிநாடுகள் பட்டியலில் இந்தியா 77வது இடம், இங்கிலாந்து முதலிடம், அமெரிக்கா 2வது இடம். 2023 பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன. ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினம். 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான எமிரேட்ஸ் ICC எலைட் பேனலில் இந்தியாவின் நிதின் மேனன் சேர்க்கப்பட்டுள்ளார். இவர் 36 வயதான இளம் வயது நடுவராவார். அதே மாதிரி சீனிவாஸ் வெங்கடராகவன் மற்றும் சுந்தரம் ரவி ஆகியோருக்கு பிறகு இந்தியாவிலிருந்து தேர்வான 3வது நடுவராவார். அயர்லாந்து பிரதமராக மைக்கேல் மார்டின் தேர்வு. ஹலோ டிக்டாக் உள்ளிட்ட 59 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. கரோனா நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையில் ஸ்டெராய்டு மருந்தான டெக்ஸாமெதாசோன் மருந்தையும் சில கட்டுப்பாடுகளுடன் மருத்துவர்கள் பயன்படுத்தலாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுமதி அளித்திருக்கு. லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் வேர்ல்டு ஹியூமானிடேரியன் டிரைவ் என்ற சர்வதேச அமைப்பின் சார்பில் கரோனா காலத்தில் உலகம் முழுவதும் சிறப்பாக பணியாற்றிய 100 பேர் கௌரவிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து வே பாலகிருஷ்ணன் மற்றும் முகமது அக்கீம். இங்கிலாந்தின் லாங் ஈட்டனை சேர்ந்த 10 வயது சிறுவன் நடுப் கில் ஒரே நிமிடத்தில் 196 கணக்குகளை தீர்த்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். வெளிப்படையான வரி தொடர்பான தகவல் பரிமாற்றத்தில் சுவிட்சர்லாந்தின் முதல் 3 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நாசாவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள நாசாவின் தலைமை கட்டடத்திற்கு அமெரிக்க விண்வெளி நிறுவனத்தின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் பொறியாளர் மேரி டபிள்யூ ஜாக்சன் அவர்களோட பெயரை சூட்ட உள்ளதாக நாசா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவியில் புதிய அதிபராக லாசரஸ் சாக்வோரா பொறுப்பேற்பு. ஓகே, இதோட இந்த ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. சரிங்களா? அடுத்து ஜூலைக்கு எப்படி கொடுக்குறேன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 100 டேட்டாஸாக தொகுத்து கொடுத்துட்றேன். மொத்தம் 300 டேட்டாஸ் ஜூலை மந்த்துக்கு உங்களுக்கு கிடைக்கும்.